ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதயம் சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ நேற்று நான் எங்கள் ஏரியா சைடு ஷட் டவுன் ஆகிடுச்சு கைஸ். காலையில் 9 மணிக்கு போன காலம் நைட்டு சாயந்தரம் 6 மணிக்கு தான் வந்துச்சு. சரி, ஓகே டன். எப்படி நான் இன்றைக்கி போட்ட எபிசோடு எப்படி நான் மார்னிங் 9 o'clock போடுவாங்க இல்லையா? ஸோ அதனால் நானும் விட்டுட்டேன். சரி, ரெண்டையும் சேர்த்து பார்த்துட்டு 9 o'clock, அதாவது நேற்று நடந்த எபிசோடையும் பார்த்துட்டு இப்போ இன்றைக்கி நடந்ததை இப்போ தான் பார்த்து முடித்தேன். சரி, ரெண்டையும் சேர்த்து நம்ம ரிவ்யூ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ இப்போ அண்ணாமலை குடும்பம் மூடிக்கிட்டு இருக்குது. மனசெல்லாம் எப்படியோ ஒரு ஸ்வாகா பண்ணிட்டாங்க. ஸோ மனசெல்லாம் முடிவு எத்தனை பேர்த்துக்கு கரெக்டாக இருந்தது, எத்தனை பேர்த்துக்கு கரெக்டாக இல்லை அப்படிங்கிறத எனக்கு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னை பொறுத்தளவு மனசெல்லாமோட அந்த எண்டு இது சுத்தமாகவே நல்லா இல்லை கைஸ். ஐ டோன்ட் லைக் இட். சரிங்களா? ஜீ தமிழை பொறுத்தளவு ஓப்பனிங் சூப்பராக இருக்கும். நேற்றே ஓப்பனிங் அண்ணாமலை குடும்பம் எல்லாம் பார்த்துருப்பீங்க, பிரம்மாண்டமாக காமிச்சிங்களா? இனி இந்த அண்ணாமலை குடும்பம் முடியும் போது பாருங்களேன், ஒன்றுமே இருக்காது. அந்த குடும்பத்தில் 4 பேர் தான் இருப்பாங்க. சரிங்களா? சரி, ஓகே டன். இதயம் சீரியல் நேற்று எபிசோடு ஒன்றும் சொல்கிற மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை கைஸ். ரிவ்யூ பண்ணுற அளவுக்குலாம் ஆஹா ஓஹோ அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. என்ன நடந்தது அப்படின்னா, நம்ம ஆதி வாசுவை பார்த்துட்டு வந்திருப்பார் இல்லையா? ஸோ வந்துக்கிட்டே இருக்கையில் நம்ம துரை கண்ணில் பட்டுருவார். ஸோ துரை கண்ணில் பட்ட உடனே இவனை என்ன மாதிரி செய்யணும், இவனை எப்படியாவது நம்ம பழி வாங்கணும்னு சொல்லிட்டு ஆட்களை செட் பண்ணி அடிக்க வர்றாப்புல. அப்போ நம்ம ஆதி சும்மாவே ஆதியாக இருக்கையிலேயே சண்டை சூப்பராக போடுவாப்புல. அப்புறம் அது வாசு இருந்த ஊராச்சா, அப்புறம் சும்மா இருக்குமா, அதனால் வெளுத்து வாங்கிட்டாப்புல. அப்புறம் முகமூடியை போட்டுட்டு வந்தங்காட்டி துரை எதுக்கு நம்மளை கொல்ல வரணும், இப்போ துரைக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம்? ஒருவேளை பாரதியை கல்யாணம் பண்ணாததுனால கோபமாக இருக்காரா? என்ன நடந்திருக்கும், ஏது நடந்திருக்குன்னு ஆதிக்குள்ளே பல கேள்விகள். அதுக்கப்புறம் துரைனால் பாரதிக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லி ஆதி சொல்கிறாப்புல. துரை இனி நான் உன்னை பாரதிக்கிட்ட நெருங்க விட மாட்டேன் அப்படிங்கிறாப்புல. என்னை பொறுத்தளவு இதில் என்ன அப்படின்னா, துரை ஆள்களை செட் பண்ணுறதை விட அந்த முகமூடி கட்டிட்டு வந்தான் பார்த்தீங்களா, பின்னாடி நல்ல ஒரு உருட்டு கட்டியை கையில் எடுத்துகிட்டு அவன் மண்டையிலே போட்டிருக்கணும். யார்? ஆதி மண்டையிலே போட்டிருந்தா வேலையே முடிஞ்சிருக்கும் கைஸ். இவன் ஆளுகளை செட் பண்ணி கத்தி எடுத்து குத்த இதெல்லாம் வெட்டி வேலை. நல்ல ஒரு உருட்டு கட்டையை எடுத்து பின்னாடியே டொம்முன்னு ஒரு 4 அடி மண்டையில் போட்டிருந்தானா ஆட்டோமேட்டிக்காக மறந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகத்துக்கு வந்திருக்கும், வேலையே முடிஞ்சிருக்கும், நாடகம் ஒரு எண்டு கார்டு ஆகிருக்கும். ஆனால் அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. அப்படியே சுற்றி 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 ஜிலேபியாட்டம் இல்லைன்னா இடியாப்பமாட்டம் சுற்றி என்னைக்கு தான் இந்த சீரியலை முடிக்க போகிறாங்கன்னே தெரியல. அப்புறம் வீட்டுக்கு வர்றாங்க, கிளம்பலாமா பாரதிங்கிறாங்க. அதுக்கப்புறம் உங்களை நான் எப்படி கூட்டிகிட்டு வந்தேனோ அப்படியே நான் கூட்டிகிட்டு கொண்டே விடணும். எப்படி நான் கேட்குறதுக்கு நீங்கள் 2 பேருமே கரெக்டான ஆன்சர் சொல்ல மாட்டீங்க, சரியா? கரெக்டான உண்மையும் சொல்ல மாட்டீங்க. அதனால் உங்கள் 2 பேர்கிட்டயே நான் எந்த இதையும் கேட்குறதா இல்லை, நானே கண்டுபிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படிலாம் இல்லை தம்பி, உங்கள்கிட்ட சொல்லக்கூடாதுலாம் இல்லை, அதெல்லாம் வேண்டாங்க, நீங்கள் 2 பேருமே சொல்ல மாட்டீங்க, சரியா? அதனால் நான் பாரதியை விட்டு கிளம்பி போயிட்டே இருக்கிறேன். அவங்கள எப்படி கூட்டிகிட்டு வந்தாலும் அப்படியே கொண்டு போய் விட போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, இந்த நேரம் கிளம்ப வேணாம் தம்பி, நைட் ஆகி போச்சு, இன்றைக்கி நைட்டு தங்கிட்டு நாளைக்கு போங்கன்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம மித்ரா அங்கே வேறு ஃபோன் பண்ணி பார்த்துட்டு, அப்புறம் தவளை உளருவார் இல்லையா, இந்த மாதிரி ஆதியும் பாதி ஒன்றா தான் போயிருக்காங்கன்னு சொன்னோன்னே, அப்புறம் துரை கூப்பிட்டு சொல்லிடுவாப்புல. அதாவது என்ன நடக்குதுன்னா, ஆதியை ஒன்றுமே செய்ய முடியும்னு சொல்லிட்டு கோபத்தில் மித்ராவுக்கு ஃபோன் பண்ணி விட்டுருவான் துரை. சொன்னோடனே இந்த மாதிரி உங்கள் ஆதி இங்கே தான் காஞ்சிபுரத்தில் எங்கள் வீட்டில் தான் சுற்றிட்டு இருக்கிறாப்புல, எங்கள் வீட்டுக்கு தான் வந்திருக்காப்புல அப்படின்னு என்ன சொல்கிறேன் ஏது சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க அண்ணனை கூப்பிட்டு வேகமாக கிளம்புறாப்புல. இவங்க 2 பேரும் கிளம்புனதை பார்த்துட்டு இவங்கள ஃபாலோ பண்ணி நம்ம தவளையும் பாட்டியும் கிளம்புறாங்க. ஸோ நைட்டு கிளம்புறாங்களாமா, காலையில் தான் ரீச் ஆகுறாங்களாமா. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, அவ்வளோதான் கைஸ். அந்த அம்மா நைட்டு தங்க சொல்கிறாங்க, இவங்களும் தங்குறாங்க. அதுக்கப்புறம் நைட்டு பாரதிக்கு தூக்கம் வராமல் உட்காந்துருக்காங்க. ஆதியும் பேசுகிறாப்புல. என்ன நடந்தது, துரைக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் துரை இந்த மாதிரி நடந்துக்கிறாரு அப்படின்னோடனே இந்த மாதிரி பழைய விஷயங்கள்லாம் சொல்கிறாப்புல. ஆனாலும் அவ்வளோதான் கைஸ். நேற்று எபிசோடு இவ்வளோ தான் ரிவ்யூ பண்ண முடியும். நேற்று சொல்லிக்கிற அளவில் ஒன்றுமே கிடையாது. நான் கூட துரை மூலியமாக அவனுக்கு ஏதாவது உண்மைகள் தெரியுமா அப்படின்னு சொல்லி நான் பேசியிருப்பேன். ஆனால் துரை மூலியமாக இனி எந்த உண்மையும் தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவன் சொன்னவன்
அவன் 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 அவனே பேசினானே ஒழிய ஆதின்ற பேரை சொல்லியிருந்தா வேலையே முடிஞ்சிருக்கும். அவன் அதையே சொல்லவே இல்லை. உடனே அதை வந்து மரகதமும் பாரதியும் ஆமாம் ஆமாம் அவன் இதில் கெட்டதுலேயும் ஒரு நல்லது என்ன 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 தெரியுமா பாரதி, அவன் ஆதின்னு பேரை சொல்லாமல் அவனே சொன்னான் பார்த்தியா, அது ஒன்று தான் நம்மளுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு. கெட்டதுலேயும் ஒரு நல்லதுன்னு சொன்னான் பார்த்தீங்களா, அந்த நல்லது நம்மளுக்கு இதுதான் அப்படிங்கிறாங்களே ரெண்டு பேரும். அப்படியே எனக்கு அது சொன்னோன்னே அதை சொன்னாதான் என்னய்யா. அதுக்கப்புறம் இன்றைக்கி எபிசோடு என்ன நடக்குது, அதே இதுதான். ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இந்த அம்மா வந்து துறையை பற்றி எல்லா உண்மையும் சொல்லிக்கிட்டு இருக்குது. அப்போ சொல்லி முடித்த உடனே அவர் இவளும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவரும் தான் பேசுகிறாளே ஒழிய நீங்கள் அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறாப்புல. ஐயோ அப்பா ராசாத்தி வாய திறம்மா ராசாத்தி, அவனுக்கு ஒன்றும் ஆகாதம்மா, கூமுட்டை கூமுட்டை கூமுட்டை, அவனுக்கு ஒன்றும் ஆகாது கூமுட்டை, அதுதான் வாசு தான் உள்ளே இருக்கானே, ஆதிக்கு எதுவும் ஆக விட மாட்டான். அப்போ சுத்தமாக இந்த லூஸு பற்றி வாசுவை நம்பவே இல்லை. இவளை எல்லா சூழ்நிலையும் காப்பாற்றினது சரிங்களா, அந்த வாசுன்ற ஒரு இதயம் உள்ளே இருந்து ஆதியை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருந்தங்காட்டின்டா பாரதியை தேடி வந்திருப்பாப்புல, பாரதியை லவ் பண்ணியிருப்பாப்புல. பாரதிக்கு தமிழ்ன்ற ஒரு குழந்தை இருக்கும், குழந்தையும் தாம்பிள்ளையே ஏற்றிருப்பாப்புல. அதுக்கப்புறம் அவங்க அம்மா சாவுக்கு இவ தான் காரணம்னு சொல்லி நினைவுகளே அழிச்சிட்டா இந்த லூசு பிடிச்சவன். வாயை திறந்து சொல்லாத்தா, சொல்ல ஆத்தா ஆத்தா முடியல எங்கனால, ஐயோப்பா வாயில் அப்படியே கொலக்கட்டைய அனகோண்ட கொலக்கட்டையை வச்சு உள்ளே அடைச்ச மாதிரி அப்படியே வச்சிருக்கா. உடனே ஆதி டென்ஷன் ஆகி நான் எப்படி கேட்டாலும் நீங்கள் சொல்ல மாட்டீங்க, இதுமாரி அது மட்டும் இல்லாமல் கேட்டுகிட்டே இருக்கையிலே இதுக்கு மேலே என்னை எதுவும் கேட்காதீங்க, அது என்னால் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாப்புல. உடனே அவர் ஆதி சொல்கிறாப்புல, நீங்கள் வந்து என் மேலே வச்சுருக்கிற அன்பு வந்து நல்லாவே தெரியுது, ஆனால் என்ன காரணத்துக்காக நான் தான் உங்கள் பொண்டாட்டி, நீங்கள் தான் என் புருஷன் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க, உங்கள் வாயால் என்ன சொல்ல வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவன் சேலஞ்சு பண்ணுறான். ஐயோ சாமி முடியலையா, சரியா முடியல. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, நைட்டு தூங்குறாங்க, அதுக்கப்புறம் நைட்டு பேசுகிறாங்க. அப்புறம் காலையில் விடியுது, மித்ராவும் சுதாகரும் வர்றாங்க. அஸ் யூஷுவல் எப்பயும் போல தான் கைஸ். நான் இதெல்லாம் சொன்னேன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். மித்ராவும் சுதாகரும் கத்துன்னு கத்துறாங்க, ஏன் சொல்லாமல் வந்தீங்க, எதுக்கு இங்கே வந்தீங்க, இது யார் வீடு, எதுக்கு இங்கே வந்து தங்கிக்கிட்டு இருக்கிறீங்க, என்கிட்ட சொல்லனாலும் பரவாயில்ல மித்ரா கிட்டேயே சொல்லிட்டு வந்திருக்கலாம்ல அப்படின்னு. அவள் இருந்துட்டு பாரதிக்கே அவங்க லைஃப் மேலே அக்கறை இல்லை, உங்களுக்கு என்ன அக்கறை, ஏன் அது இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, ஒரு வார்த்தை நான் கூப்பிட்டதுக்கு நீங்கள் தான் எந்த இதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னீங்க, அப்புறம் பாரதி கூட மட்டும் எதுக்கு இங்கே வந்தீங்க, நீங்கள் சொன்னேன்னு நான் கேட்டுக்கிட்டேன்ல, அப்போ நீங்கள் என்கிட்ட சொல்லிட்டு தான் நீங்கள் போயிருக்கணும், அது என்ன உங்களுக்கு இது அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. எல்லாத்துக்கும் ஆதி எதுவுமே பேசாமல் நீங்கள் முதல்ல உள்ளே வாங்கன்றாப்புல. என்னமோ சொந்த வீடு கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்றான் பாரு அப்படின்னு சொன்னோன்னே என்ன செய்யறதே எனக்கு தெரியலண்ணா அப்படின்னு சொல்லி, ஏன் ஆதி இப்படி நடந்துக்கிறாருன்னே தெரியல, முதல்ல வா உள்ளே போகலாம் அப்படிங்கிறாப்புல. டே சுதாகரே, அதான் நீ சொந்த வீடு தான்டா சரியா, வாசு இல்லைனா உங்கள் ஆதி உயிரோடையே இல்லை, புரிஞ்சுக்கோங்க அதை முதல்ல, புரியுதா, வாசுவோட இதயம் இல்லைன்னா உங்கள் ஆதி வெறும் டம்மி, ஒன்றுமே இல்லை சரியா. அப்போ அவன் சொந்த வீடு தானே, வாசுவோட சொந்த வீடு தானே அவன் வர முடியும். ஐயோ அப்பா சாமி முடியல. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, காலையில் விடியுதாமா, ஆதிக்கு வந்து காப்பியை போட்டு கொடுக்குறாங்கப்பல. காப்பி குடிச்சிக்கிட்டே நம்ம தவளையும் பாட்டியும் உள்ளே வர்றாங்க, கதவை தட்டுறாங்க. நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க பாட்டின்னு மறுபடியும் இந்த அஸ்யூஷுவல் இந்த பாட்டிக்கும் இந்த பாரதிக்கும் ஒரு கான்வர்சேஷன் நடக்கும் பாருங்க. பாட்டி நீ டென்ஷன் பண்ணாதீங்க பாட்டி, நானே ஏற்கனவே டென்ஷனாக இருக்கேன் அப்படின்னு. உனக்கு ஆனாவுன்னா டென்ஷனாக தவிர என்ன தெரியும் பாரதி, கூமுட்டை பாரதி, உனக்கு ஆனாவுன்னா பாட்டிக்கிட்ட கத்த தெரியும், மற்றவங்ககிட்ட அது கத்த தெரியும், நல்லா சேரீ நல்லா நீட்டாக கட்டிட்டு அந்த சேலையில் மடிப்பு கூட கசங்காமல் நடிக்க தெரியும் சரியா. ஆனால் வந்து ஆதிக்கிட்ட வந்து உண்மையை சொல்கிறது மட்டும் உங்களுக்கு தெரியாது சரியா. அப்போ வந்து இடித்து வச்ச கொலக்கட்டையாட்ட வாய்களை வச்சு திணிச்சுக்கிட்டு உட்காந்துருங்க மிஸ்ஸஸ் ஆதி பாரதி அவர்களே சரிங்களா, சாரி பாரதி ஆதி அவர்களே மாற்றி சொல்லிட்டேன் சரியா. அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குது, சுதாகர் மித்ரா தவளை இங்கிட்டு பாட்டி எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. உடனே மரகதாம்மா வந்துட்டு நான் கிளம்புறேம்மா அப்படின்னு சொன்னோடனே நீங்களே எங்கள் கூட வந்துருங்கம்மா அப்படின்னு மரகதத்தை கூப்பிட்றாப்புல. நான் கூட நினச்சேன் சரி அப்படி இது போயாது இந்த அம்மா இது ஏதாவது போனால் கூட ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்குமோ என்னமோன்னு நினச்சேன். ஆனால் அந்த அம்மா வரமாட்டேன்ருச்சு. என் புருஷன் வாழ்ந்த வீடு, என் பிள்ளையன் வாழ்ந்த வீடு, நான் இந்த வீடை விட்டு நான் வரமாட்டேன் தம்பி, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. நீங்களும் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும், உங்களுக்கும் உங்கள் பேர குழந்தைங்களோட
சந்தோஷமாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் இல்லையா, பேர குழந்தைங்களை பார்த்துக்கிற மாதிரியே அது இருக்கும் அப்படின்னு சொன்னோடனே, பரவாயில்ல தம்பி பாரதி என்னைக்காவது குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்து காமிச்சிக்குவாப்பில், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோடனே, இப்போ வரைக்கும் பாரதி வந்து அந்த குழந்தைங்களை கூப்பிட்டு வந்து அந்த அம்மாட்ட காமிச்சிச்சா? நல்ல மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள் கைஸ். பாரதி வந்து இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஒரு பாட்டி இருக்கிறாங்க, நம்ம போய் அவங்கள பார்க்கலான்னு சொல்லி தமிழையோ அந்த சின்ன பையன் ஆதியவோ ஒரு நாளாவது கூட்டிகிட்டு வந்து காஞ்சிபுரத்துக்கு காமிச்சிருப்பாளா? ஐயோ அப்பா சாமி. அப்புறம் எல்லாம் கிளம்புறாங்க. அப்புறம் 2 மீசை வச்ச ஜாம்பவான்கள் வர்றாங்க. வந்தோடனே, என்ன மரகதா நல்லா இருக்கியா? இதான் பாரதி, நல்லா இருக்கியாம்மா? எல்லா குடும்பத்தோடு வந்து கும்மி அடிக்க வந்தீங்களா? ரத்தின இருக்கையில் வந்தது. அப்புறம் நீயே எங்கள் ஊர் பக்கம் வரதே இல்லை. சரி, நான் இங்கே ஒரு வேலையாக வந்தேன், அப்படியே உன்னைய பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் மரகதா. நல்லா இருக்கியாரா? நல்லா இருக்கியாம்மா? உடம்புக்கெல்லாம் பரவாயில்லையா? நல்லா இருக்குதா? அப்படி பாரதி தான் ஆளை விட்டு பார்த்துக்குச்சு. அப்படின்னு சொன்னோடனே இவன் கீ எடுத்துகிட்டு வந்துடுவான் ஆதி. என்ன மாப்பிள்ள, நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னா, எனக்கு சரிங்களா, எனது மாப்பிள்ளையா? என்ன சொல்கிறீங்க? இல்லை எனக்கு எதுவுமே ஆபத்துக்கு இல்லை. பாரதி அவங்க என்ன எதுக்கு என்னை மாப்பிள்ளைன்னு கூப்பிட்றாங்க, என்னாச்சு அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படியே பாரதி பேசுனதை பார்த்தா சப்புன்னு ஒன்று விட்டுலாமா இருந்தது கைஸ். உண்மையிலே சப்புன்னு ஒன்று விட்டுலாமா தான் இருந்தது. 2 அறை, இந்த கணத்தில் ஒரு அறை, இந்த கணத்தில் ஒரு அறையை விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பாரதியை ஆட்டோமேட்டிக்காக வாயை திறந்துடுவான். அவனை வந்து ஆதியை வந்து நல்ல உருட்டுக்கட்டையால் மண்டையில் அடித்தோம்னா ஞாபகம் வந்துடும். இவளை வந்து 4 கணத்தில் அப்பணும்னு வச்சுக்கோங்களேன், தன்னை போல் ஆட்டோமேட்டிக்காக வாயை திறந்துடுவான். நாங்கள் பார்க்குறவங்கெல்லாம் கூறு கட்டுவீங்க. 2 பேர் மீசக்காரங்க வந்தாங்கல்ல, அதில் ஒருத்தன் தான் மாப்பிள்ளைன்னு சொல்லி கூப்பிட்டான். இன்னொரு ஆளும் மாப்பிள்ளைக்கு எப்பயுமே தமாசு தான், எப்பயுமே கிண்டல் கேலியமாக தான் இருப்பாருன்னு சொல்லி இன்னொருத்தன் சொன்னா இல்லையா. இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, அவர் எப்பயுமே அப்படித்தான், பார்க்குறவங்க எல்லாத்தையும் மாப்பிள்ளைன்னு தான் கூப்பிடுவார். அப்புறம் இன்னொரு ஆள் எதுக்கு வெங்காயத்துக்கு மாப்பிள்ளைன்னு கூப்பிட்டா, அதை கூட யோசிக்க மாட்டாங்க. 2 பேரும் தானே மாப்பிள்ளைன்னு கூப்பிட்டாங்க. இவங்க 2 பேரும் சமாளிக்கிறாங்களாமா. ஆதிக்கு வந்து உண்மையை தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்களாமா. ஐயோ ரொம்ப நல்ல சமாளிப்பு. அந்த பெரியவர் காதில் கேட்டார்னா காரி துப்புவார் உங்கள் குடும்பத்தை. என்னைய பார்த்தா நீங்கள்லாம் பைத்தியங்கிறீங்க அப்படின்னு. ஐயோ அப்பா சாமி. ஆனால் ஆதி இருந்துட்டு நல்லா சமாளிக்கிறீங்க பாரதி. ஆனால் இப்போ கூட நீங்கள் உண்மையை சொல்ல மாட்டீங்கல்ல. என்ன காரணத்துக்காக நீங்கள் வந்து எதுக்காக இதை நீங்கள் மறைக்கிறீங்கன்னே தெரியல. ஒன்று எனக்கும் உங்களுக்கான பிரச்சனையா, இல்லை நான் வந்து உங்கள் மேலே கோவப்பட்டேனா, இல்லை நீங்கள் என் மேலே நான் கோவப்படுற மாதிரி நான் ஏதாவது நடந்துக்கிட்டேனா அப்படிங்கிறத நான் சீக்கிரமே கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களே. பின்னாடி நிறுத்துறவங்க சுதாகர் இப்படியே பார்க்குறாங்க, என்னடா நடக்குதுங்க, என்ன நடக்குதுங்க அப்படின்னு. அப்புறம் நம்ம சுதாகருக்கும் தவளை அண்ணாக்கும் வடிவேல் காமெடி நடந்து போச்சு. என்ன கையை பிடிச்சிழுத்தியா, சிவனேன்னு இருந்த பொண்ணை கையை பிடிச்சிழுத்தியா, என்ன கையை பிடிச்சிழுத்தியா அப்படின்னு ஒரு காமெடி இருக்கும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி சுதாகர் பேச பேச என்ன ஃபாலோ பண்ணியா, என்ன செஞ்சியா, என்ன வச்சியா அப்படின்னு சொல்லி தவளை அண்ணே ஆரம்பிச்சிட்டாரு. ஐயோ சாமி முடியலப்பா, முடியல. சீக்கிரம் இதுக்கு ஒரு எண்டு கார்டு போடுங்கப்பா, சரியா? நாட் இன்ட்ரெஸ்டிங் திஸ் சீரியல். சுத்தமாக பாரதி வாயவே திறக்க மாட்டாப்புல. நீங்கள் நல்லா நினச்சிக்கோங்க, ஆதியாக தான் கண்டுபிடிக்கிற மாதிரி வரும், சரியா? மொத்தத்தில் அவங்க அம்மா செத்ததுக்கு இவதான் காரணம்னு நினச்சிக்கிட்டு என்னத்தை உண்மையை சொன்னாலும் இவன் செத்துருவான்னு சொல்லி இவன் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக மொத்தம் எல்லா சீரியல்லையும் ஒரு சின்ன உண்மை வந்து இவ்வளோ தான் கைஸ். ஆனால் அதை சொல்கிறதுக்குள்ள 1000 எபிசோடு, 2000 எபிசோடு, 3000 எபிசோடு, 4000 எபிசோடு, 5000 எபிசோடு வரை கொண்டு போய் நம்மளை கழுத்து அறுப்பாங்க பார்த்தீங்களா, முடியல. அப்புறம் மற்ற சீரியல்லாம் பார்த்துடலாமா? மற்ற சீரியல் கார்த்திகை தீபம் ஒரு வழியாக கும்பாபிஷேகத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம காளியம்மா வேறு பாம்பு செட் பண்ணிடுச்சு. பாம்பை செட் பண்ணதோடு இல்லாமல் அதை ஃபோன் பண்ணி வேறு கார்த்திகிட்ட வேறு சொல்கிறாப்புல, நீ எப்படி கும்பாபிஷேகத்தை நடத்துகிறேன் நானும் பார்க்குறேன், நான் பாம்பு வச்சுருக்கேன், 1க்கு 2 பாம்பு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காப்புல. கூறுகட்ட குப்பாயி. எவன் ஹீரோக்கிட்டே வில்லன் வந்து சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குது. நீ ஹீரோ சும்மா இருப்பாரா, நீ பாம்பு தேடுற வேலையை பார்ப்பாரு. அப்புறம் நம்ம ரேவதி வேறு யாரும் ரவுடிகிட்ட மாட்டிக்கிறாங்களாட்டு இருக்குது. அப்போ நம்ம கௌசல்யா மேடம் வர்றாங்க, ரொம்ப நாளைக்கு அப்புறம் வர்றாங்க. அவங்க நடித்த படம் எல்லாமே சூப்பராக இருக்கும். கௌசல்யா நடித்த படம் பிரியமுடன் நல்லாயிருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க நடித்த படம் எல்லாமே. ஸோ அவங்க வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸராக வர்றாங்க. ஸோ சூப்பராக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அவங்க வர எபிசோடு வந்து நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கார்த்திகை தீபம் இப்படி போயிட்டுருக்குது.
அதுக்கப்புறம் வேறு என்ன, மற்ற சீரியல் ப்ரோமோலாம் பார்த்தேன் கைஸ். சின்னஞ்சிறு கிளியில் என்னைக்கு நம்ம ஜெயம் ரவியும் திருசா ஒரு படம் நடிச்சிருப்பாங்கள்ல, உனக்கும் எனக்கும், அதில் அந்த துணி துவைக்கிற சீன் வரும் பார்த்துருக்கீங்களா? இப்போ நான் குத்த போகிறது கும்மா குத்து அப்படின்னு சொல்லி திருசா வந்து ஜெயம் ரவி பையனை போட்டு குத்துவாங்கள்ல, அந்த ஒரு சீனை காப்பி எடுத்து சின்னஞ்சிறு கிளியில் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம இந்த அக்கா வந்து கருணாவோட துணியை போட்டு அப்படி அடித்து துவைக்கிறாங்களாமா, துவைச்சி காய போட்டு கருணாவை போட்டு துவைக்கிறாங்களாமா. அப்புறம் நம்ம இந்துவோட அப்பா வந்து மறு வீட்டுக்கு அழைக்கிறாங்க. இன்னமும் இவங்க கல்யாணம் முறைப்படி எல்லாம் நடந்து சாயங்காலம்லாம் முடிஞ்ச மாதிரி இவங்க அப்பா வேறு மறு வீட்டுக்கு வந்திருக்காப்புல, மறு வீட்டுக்கு பொண்ணு மாப்பிள்ளையே அழைக்க வந்திருக்காரு. சும்மாவே கிருபா ஆடுவார், இனி சலங்கையும் கட்டி விட்டாரு. ஆடாமல் சும்மா இருப்பாங்களா? அண்ணன் தம்பியும் அப்படியா மறு வீட்டுக்கு கூப்பிட வந்திருக்கீங்களா, நீங்கள் என்ன வேலை செஞ்சிட்ருக்கிறீங்க? நான் பெயிண்ட் அடிக்கிற வேலை செய்கிறேன் அப்படின்னு. அப்படியா, எங்கள் வீட்டுக்கு முன்னாடி பெயிண்ட் போயிடுச்சு, போய் கொஞ்சம் அடிக்கிறீங்களா? மறு வீட்டுக்கு கூப்பிட வந்த இந்துவோட அப்பாவை அவமானப்படுத்தி அனுப்புகிறாங்க. யார் அப்படின்னா கிருபாவும் அவருடைய தம்பியும். இதுதான் சின்னஞ்சிறு கிளியே. அப்புறம் வேற என்ன சீரியல், சந்தியா ராகம் வேஸ்ட் ஆஃப் டைம். இன்றைக்கி தான் பார்த்தேன். என்னமோ தானா வந்து டியூஷன் எடுத்து சம்பாரித்து அவங்க அப்பானுக்கு காசு கொடுக்குறாங்களாமா. இதெல்லாம் நல்லாவா இருக்குது கைஸ்? தன்மானத்தோடு வாழலாம், அதுக்காக பெத்த தகப்பங்கிட்டே போய் இப்படிலாம் பேசலாமா? இதெல்லாம் தப்பு இல்லையா? அப்புறம் என்ன சொல்கிறது, இதெல்லாம் நல்லாவே இல்லை, சீரியல் நல்லா இல்லை. அதை வேற நம்ம மாயாக்க வேற அட்வைஸ் வேறு. உடனே எனக்கு எல்லாம் தெரியும் சரியா, என்ன எப்படி செய்கிறதுன்னு எனக்கு தெரியும், நீ அமைதியாக போயிருமாயான்னு சொல்லிட்டாப்புல சரியா. மொத்தத்தில் சந்தியாராகம் நல்லாவே இல்லை கைஸ். எப்போ பார்த்தாலும் மாயாவை நட்டமாக தூக்கி நிப்பாட்டிடுறாங்க அந்த நாடகத்தில். என்ன பிரச்சனை வந்தாலும் மாயா வந்து தூக்கி நட்டமாக நிப்பாட்டிடுவான். அப்புறம் வேறு என்ன, கெட்டி மேளத்தில் வந்து பிரஜன், அதாவது முதல்ல பிரஜன் வந்து சாயாசிங்கை பொண்ணு, அது சாயாசிங்கிற துளசியை பொண்ணு பார்க்க வந்திருப்பார் இல்லையா, ஸ்ரீகாந்த்ன்ற கேரக்டரில் அவர் செத்துருப்பார் இல்லையா. அதை வந்து அவரோட கொலைக்கு வந்து, அதாவது அது வந்து மர்டராக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு துளசியும் வெற்றியும் சேர்ந்து போராட்டம் நடத்தி அந்த கேஸை வந்து இது பண்ணுறாங்களாமாப்பா. அதுக்கப்புறம் இடையில நம்ம முருகன் வேற காணா போயிடுறாரு. அதுக்குள்ளே நம்ம அஞ்சலி வந்து சந்தேகப்பட்டு அவன் புருஷங்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காப்புல, நீ தான் என் முருகனை எதையோ பண்ணிட்டியா, கடத்தி வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காப்புல. கெட்டி மேளம் இப்படி ஓடிக்கிட்டு இருக்குது. அப்புறம் வேற என்ன சீரியல் ப்ரோமோ பார்த்தேன், வீரா சீரியலில் ஒரு வழியாக தீபாவளி ஃபங்க்ஷன் முடிஞ்சு, கடற்கரை ஃபங்க்ஷன் முடிஞ்சு, இப்போ பர்த்டே செலிப்ரேஷன். ஒரே வீரா சீரியலில் வந்து ஒரே செலிப்ரேஷன் மூடாக தான் இருக்குது ஐயா சரியா. அப்புறம் வேற என்ன சீரியல் போட்டாங்க, வேற என்ன சீரியல் ப்ரோமோ பார்த்தேன், வேற எந்த சீரியல் ப்ரோமோ பார்த்த மாதிரி ஞாபகம் தெரியல. ஓகே கைஸ், வேறு எதுவும் எனக்கு தெரியல. ஸோ வீடியோவே ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. ஸோ நாளைக்கு ரிவ்யூவில் பார்த்துடலாமா? ஸோ மொத்தத்தில் இதயம் சீரியல் சீக்கிரம் இதுக்கு ஒரு எண்டு கார்டு போட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சீக்கிரம் அவங்க அம்மா சாவுக்கு யார் காரணங்கிறதையும் கண்டுபிடிச்சி கொண்டு வந்தாங்கன்னா நாடகம் இன்னும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். சீக்கிரம் முடிங்கப்பா, முடியல எங்களால் சரியா. ஓகே கைஸ், திருமாங்கல்யம் ஒரு வழியாக கனவுல பார்த்த ராசகுமாரனை கண்டுபிடிச்சிட்டாங்களாட்டு இருக்குது நம்ம லட்சுமி அக்கா. ஓகே டன், திருமாங்கல்யத்தை ஆடு போட்டாங்க, அதான் சொல்ல மறந்துட்டேன். அப்புறம் அண்ணாமலை குடும்பம் தான் ஓடிட்டு இருக்குது. அந்த நாடகம் எப்படி இருக்குன்னு நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் எல்லா நாடகமும் நம்மளால் பார்க்க முடியாது சரியா. ஓகே, வேறு என்ன, நாளைக்கு ரிவ்யூவில் பார்க்கலாமா? பை.